ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை பசங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது சஞ்சு சாம்சன் ஜடேஜாவோட ட்ரேட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே மல்டிபிள் ட்ரேட் ஆஃபர்ஸ் மல்டிபிள் டீம்ஸ் கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த வீடியோ கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது, நம்ம பங்காளிங்க 2 பெரிய ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க இது ரொம்ப பெரிய ட்ரேட், வேறு லெவல் ட்ரேட் அப்படி இப்படி. அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஷர்துல் தாக்கூர் ரூதர்ஃபோர்டை எம்ஐ ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு பெருசாக தெரில. ஷர்துல் தாக்கூர் ஒரு நல்ல சாய்ஸ், பட் ரூதர்ஃபோர்ட் கரண்ட்லி இஸ் நாட் ஆன் ஃபார்ம். ஸோ நம்ம பார்ப்போம் இது எந்த அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டான ட்ரேடுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சிஎஸ்கே நிறைய ட்ரேட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸ்வெல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு பஞ்சாப் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் லியம் லிவிங்ஸ்டனை ஆர்சிபி கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் அதை விட முக்கியமான ட்ரேட் நம்மளோட தீபக் சஹர், பழைய கமாண்டர், அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஸ் பர்சனலி சொல்லணுன்னா எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் லிட்ரலி இன்ஜரி ப்ரோன் பிளேயர். அவர் இப்போ மும்பை எப்படியா தள்ளி விடணுன்னு பார்க்குறாங்க. சிஎஸ்கே அதை வாங்கலான் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வேர்த்தாகும்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்மளோட துஷார் தேஷ்பாண்டே, இவரையும் கேட்டிருக்காங்க. பட் இதுவுமே எனக்கு லிட்ரலி இப்போ நான் சொன்ன 4 பிக்ஸுமே எனக்கு பிடிக்கல. சிஎஸ்கே ஹேஸ் டு கோ வித் நியூ ஃபேஸஸ். எனக்கு அதுதான் வேணும் இப்போது. ஏன்னா எல்லாம் பழைய டீம் வச்சுட்டு, ஓகே சிஎஸ்கே பற்றி தெரியும், எல்லாமே கரெக்டு. பட் வி ஹேவ் டு கோ வித் நியூ ஃபேஸஸ். பிகாஸ் ஆர்சிபி எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் ஆக்ஷனில். டோட்டல் நியூ ஃபேஸஸை கொண்டு அந்த டீம் எப்படி இருக்குது அந்த மாதிரி எனக்கு சிஎஸ்கே கம்மிங் ஐபிஎல்லில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எக்ஸ்பெக்ட் சிஎஸ்கே இஸ் டேக்கிங் அ குட் டீம் தட் வில் பி வின்னிங் 2026 ஐபிஎல். ஓகே கைஸ், சரி, நம்ம நெக்ஸ்ட் ஹியூஜ் ட்ரேட், ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பயங்கரமான ட்ரேடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜடேஜா அண்ட் சாம்சன். அந்த ட்ரேட் லிட்ரலி நாளைக்கு 11 o'clock அஃபிஷியலாக போஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஃபார் ஷுர் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு அக்வயர் சஞ்சு சாம்சன். அதை விட பெரிய விஷயம் நம்மளோட தளபதி ராஜஸ்தானோட கேப்டன் ஆக போகிறாருன்னு ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். பட் ஐ எம் லேட் டு டெல் திஸ். ஓகே, பட் ஜடேஜா என்ன பண்ண போகிறாருன்னு ஐ ஹாவ் அ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். தளபதி என்ன பண்ணுறாருன்னு ஐ ஹாவ் அ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். ஐ மிஸ் தளபதி. பட் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் நாளைக்கு 11 o'clock வரும்னு சொல்லியிருக்காங்க. ஐ எக்ஸ்பெக்ட் பை 11 AM இந்த மார்னிங் இது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். சரி, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ தயவு செஞ்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நம்ம பேஜுக்கு பண்ணுங்கள். ஐ எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ.